Realme 14 Pro Plus 30,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா, 128 ஜிபி வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் அத பார்த்த உடனே அதில கேமரா சூப்பரா இருக்கும், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாருக்கும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, அது தப்பு. 30,000 ரூபாய்க்கு அதில பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, நார்மலா சோசியல் மீடியா ஹேண்ட்லிங் சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஏத்ததா இருக்கும். கேமரால பெரிஸ்கோப் லென்ஸ்லாம் இருக்கு. சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னா, பிரைமரி 50 மெகாபிக்சல் இருக்கு பார்த்தீங்களா, அதில எடுக்கிற ஃபோட்டோஸ் 4K வீடியோஸ் நல்லாருக்கும். பெரிஸ்கோப் நல்லா ஜூம் போகும். சாம்சங் அல்ட்ரா சீரிஸ் லெவலுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. டிஸ்ப்ளே கிளாரிட்டி நல்லாருக்கு. 6000 எம்ஏஹெச் பேட்டரி குடுத்துருக்காங்க. ஒரு யூசுவல் அண்ட் கேஷுவல் யூசேஜுக்கு டே டு டே லைஃப்ல என்னென்ன யூஸ் பண்ணுவோம், WhatsApp யூஸ் பண்றது, அப்புறம் YouTubeல OTT பிளாட்ஃபார்ம்ல படம் பார்க்குறது, கால் பேசுறது, இந்த மாரி ஃபங்ஷன்லாம் ஓகே. ஓவரா கேமரா நல்லாருக்கும், வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லாருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்காதீங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாருக்கும்னு வாங்காதீங்க. இன்னொன்னு 30,000 ரூபாய்க்கு 128 ஜிபி தான் கிடைக்குது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு வாங்கலனா வேணாமான்னு சூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம சேனல்ல ஃபுல் ரிவ்யூ வீடியோ வரும். ஸோ மறக்காம சேனல ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.